நீ வந்து குழந்தையே வேணான்ற எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக வரேன்னு சொல்கிறது கூட ஓரளவுக்கு தப்பு தான். பட் நீ கூட ஓரளவுக்கு ஓகே. ஸோ நேச்சுரலி நான் வந்து ஒரு ஹெல்த்தியான குழந்தைய பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. டெஸ்ட் டியூப் பேபி இஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். இப்போ இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் டூ ஹெவி. நம்ம எதெல்லாம் வந்து ஒரு எம்ஏல மாஸ்டர்ஸில் படிப்போமோ அதுவே 9th வந்துடுது. ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அது கூட இப்போ வந்து ஈக்குவலன்ட் டு ஸ்மோக்கிங் மாதிரி தான் நான் சொல்வேன். வானம் நேயர்களுக்கு வணக்கம். 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இப்போ ஜென்சி கிட்ஸ் அப்படின்றது ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. படங்களை பார்த்து இவங்க கிட்டு போகிறாங்களா இல்லை இவங்களை பார்த்து தான் படம் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம ஜென்சி கிட்ஸோட வாழ்க்கையை பற்றி சைக்காலஜி டாக்டர் சுஜித்ரா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ என்னன்னா 2 ஜென்சி கிட்ஸும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே வந்து முன்னாடிலாம் வந்து கூட்டு குடும்பமாக வாழணும்னு நினைப்போம். ஸோ இப்போ இருக்கிறவங்க வந்து தனியாக நமக்குன்னு ஒரு ஃப்ளாட் இருக்கணும்ப்பா, டெய்லி சாட்டர்டே நைட்டு வெளில போயிட்டு வந்து குடிக்கணும், சண்டே நைட் குடிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், ஆனால் குழந்தைங்க பெற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையும் வருது. காலப்போக்கில் ஒரு குழந்தைன்றது நம்மளோட ஜென்ரேஷனை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு தான். ஸோ அவங்க குழந்தை வேண்டாம் சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும் மேம்? குழந்தை வேண்டான்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ விமனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் வருதுல்ல. இப்போ வந்து ஒரு டெலிவரியோட பெயின் இருக்குது, எனக்கு ஒரு ஊசி கூட போட்டால் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிற அளவுக்கு தானே பசங்க. எனக்கு டேப்லெட் கொடுங்க, எனக்கு ஊசி போடாதீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த டெலிவரியோட ஒரு சிம்பிள் லேபர் பெயின் கூட எனக்கு இருக்கக்கூடாது. அதுக்காகவே எனக்கு குழந்தை வேணான்னு சொல்லி ஒரு இன்னசென்ட் குரூப், எந்த ஒரு ஹேபிட்ஸ் எதுவுமே கிடையாது. அது வந்து ஏன்னா அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க கிட்ட நெருக்கமாக இருக்கிறவங்களோட டெலிவரிஸ் பார்த்துருப்பாங்க, சீரியஸ்னஸ் போயிருக்கோம், சி செக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் டெலிவரி நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வெயிட் போடுறாங்க, அந்த வெயிட்லேருந்து அந்த அப்பியரன்ஸ் போகுது. ஸோ இந்த லெவல் ஆஃப் டிஃப்ரெண்ட் 4-5 ரீசன் இருக்குது. எந்த ஒரு ஹேபிட்டில் இல்லாத ஒரு நல்ல வளர்க்கப்பட்ட பெண்ணுக்கே அந்த ஒரு ஃபியர். என்றைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு டாக் ஷோஸ் அந்த அவேர்னஸ் இதெல்லாம் இயல்பு. ஸோ நீ வந்து என்ன தான் ப்ரிவெண்ட் பண்ணாலும் நீ வந்து அந்த பியூபர்ட்டி நீ ஏதாவது இது பண்ண முடியாதுல்ல, அது இயற்கை, நீ அக்செப்ட் பண்ணிக்கிறல. ஸோ அதே மாதிரி தான் நீ ஒரு மதர் ஆனினா ஒரு பெயின் இருக்கும். இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, பெயின் இல்லாத லேபர்லாம் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீ ஏன் திங்க் பண்ணுற, அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னென்னா அதுக்கே தெரியும் அது பண்ணுறது எல்லாமே தப்புன்ட்டு. இப்போ நான் ஸ்மோக் பண்ணுறேன், நான் ட்ரக்ஸ் எனக்கு இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் வந்து ட்ரிங்க் ஹேபிட் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ நேச்சுரலி நான் வந்து ஒரு ஹெல்த்தியான குழந்தைய பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்குமா, அது அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸாக அவங்க நிறைய ரிசர்ச் அவுட் பண்ணி அப்படி வச்சுக்கிறாங்க. அப்புறம் என்னோட இந்த ஸ்ட்ரக்சர் போயிடும், அந்த மாதிரி திங்க் பண்ணுறது. அதே மாதிரி ஃபாதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேயும் என்னென்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு கிட்டுனா ஒரு வளர்க்குற ஒரு கிட்டுக்கு செலவு பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கிற இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம் அதுக்கு தான் போகுது. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்கூலிங் போன அப்புறம் காம்படிஷனில் போடுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் போடுறீங்க, இல்லைனா மல்டி திங்ஸ் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் போடுறீங்க, எதில் போடுறீங்க, எல்லாமே இஸ் இன்வால்விங் மணி. ஒன்லி எஜுகேஷன் போட்டாலும் அதுக்கும் அட்வான்ஸாக திங்க் பண்ணுங்க. ஏன்னா என்கிட்ட இருக்க ஒரே குழந்தை, அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, இதுலேயும் போடு. ஸோ இந்த குழந்தைங்களால் வந்து என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் டூ ஹெவி. நம்ம எதெல்லாம் வந்து ஒரு எம்ஏல மாஸ்டர்ஸில் படிப்போமோ அதுவே 9th வந்துடுது. ஸோ யூ திங்க் எவ்வளோ பியர் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது படிக்கிறதுல. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையும் நம்ம போடுறோம். பட் அது தேவை தான், அது நான் ராங்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்ட்ரகிளில் இருக்கும் போது தே நீட் அ பிரேக்குன்னும் போது இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு ட்ரக்கோ இல்லை ஒரு ஹேபிட் கல்ச்சரோ எதுவுமே இல்லைனா ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அது கூட இப்போ வந்து ஈக்குவலன்ட் டு ஸ்மோக்கிங் மாதிரி தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு உங்களுக்கான இமீடியட்டாக ஒரு ப்ராசஸ் பண்ணி ப்ரீ ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகுது. ஆனால் அதுவும் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்குது. ஸோ அவ்வளோ வசதியாக நீ வந்து உங்கள் வீட்டிலே பென்ஸ் கார் இருக்கலாம், இல்லை ஒரு நம்ம வீட்லேயே வந்து BMW கூட இருக்கலாம். ஆனால் சாப்பிட்றது எல்லாரும் மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் சாப்பிட்றது வந்து ஆக்சுவலி ஈவன் இன்றைக்கி இருக்க பெக்கர்ஸ்க்கு கூட அன்னதானம் வந்து நம்ம இலையில கொடுக்குறோம். அவங்களே ரிச் பீப்புள் நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை ஒரு மந்தார இலையில கொடுக்குறாங்க, இல்லை தொன்னையில் கொடுக்குறாங்க, இல்லை பாக்க மண்டியில் கொடுக்குறாங்க. ஆனால் நீ என்னத்தில் சாப்பிட்ற? பிளாஸ்டிக் டப்பா. நீ உங்கள் வீட்லேயே BMW கார் கூட இருக்கலாம், ரேஞ்ச் ரோவர் கார் கூட இருக்கலாம். கடைசியில்
சரி, நீ என்னதான் உன்னோடதை ரீப்ளேஸ் பண்ணி சாப்பிட்டா கூட இட் ஹஸ் கம் இன் பிளாஸ்டிக் டப்பா தானே. ஸோ இப்படி தான் நம்மளோட எதெல்லாம் நம்ம இன்டர்நேஷ்னலி அடாப்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்ஸே வந்து பேரண்ட் லெவலில் இப்போ இல்லை. அர்ஜென்ட்டுக்கு ஒன்று முடிக்கணும். இப்போ என் குழந்தை வந்து இன்னைக்கு என்னால் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியாது, உடனே நான் வந்து ஒரு ஹோட்டலில் வாங்கி ஐ ஹேவ் டு கிவர். இல்லை நீ வந்து வீட்டில் வந்து சேர்ற குழந்தை ஆஃப்டர் ஸ்கூலோ இல்லை காலேஜுன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ. என்னோட வேலை ஓவர் ஆயிடுச்சு, நான் வந்து அடுத்த வேலையில் இருக்கிறேன். அந்த ஒரு எப்போ அந்த அந்த மெனக்கெடுதல் நிறைய தேவைப்படுது. அந்த மெனக்கெடுதலுக்கான அது வந்து பயிற்சி தேவைப்படுது ஈவன் ஃபார் பேரண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து வர்றவங்களே நாங்கள் மோல்ட் பண்ண முடியுது ஹாலிஸ்டிக்காக. பிகாஸ் நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அண்ட் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் போது என்கிட்ட வரவங்களுக்கு என்னால் அந்த சப்போர்ட்டும் கொடுக்க முடியுது. பட் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறணும். நிறைய நல்ல விஷயங்களை ஏன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்கன்றது தான் என்னோட கொஸ்டின். ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குழந்தை பெற்றுக்க வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து ரெடியாக இல்லை. ஆனால் இன்னொரு ஆப்ஷன், நான் பெற்றுக்கவே மாட்டேன்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சரி ஓகே, நமக்கு தான் டெஸ்ட் டியூப் கிட் இருக்குது, அது மூலிமா பெற்றுக்கலாம் சொல்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போது என்ன கேட்டால் தத்தெடுத்து ஒரு குழந்தைய வளர்க்குறதும் டெஸ்ட் டியூப் மூலிமா ஒரு குழந்தைய வளர்க்குறதுமே ரெண்டுமே ஒன்று தான் சொல்வேன். நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு நான் டெஸ்ட் டியூப் கிட் தான் அப்படின்னு தெரியும் போது அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் மேம்? அது வந்து இன்னும் டைம் இருக்குமா. அதுக்கு முன்னாடி இவங்களோட ட்ராமா வந்து எப்படி ராங் டெசிஷனாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே நிறைய பேரை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். நீ வந்து குழந்தையே வேணான்ற, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக வரேன்னு சொல்கிறது கூட ஓரளவுக்கு தப்பு தான். பட் நீ கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனால் நான் எப்படி இன்றைக்கி இருக்கிற நவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் பெற்றுப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க நினைக்கிற மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி இஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். பிகாஸ் என்னோட ஓன் ரிலேட்டிவே ஒரு கேர்ள் வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகும்போது ஷீ சேஸ் எனக்கு குழந்தைன்ற அந்த இதுவே வேணாம். பிகாஸ் நான் அவ்வளோ பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ட்ரக்ஸ் என் உள்ளே போய் எனக்கு அவ்வளோ ஹார்மோனல் இம்பேலன்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். இது வந்து யாருக்கு தேவைன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு நல்ல கப்பல், தே ஆர் வாண்டிங் ஃபார் அ சைல்டு அண்ட் நிறைய மெத்தட்ஸ் நேச்சுரல் எல்லாமே ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். நீ வந்து ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு யூஸ் பண்ண போனீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல உனக்கு. டியூப் பேபின்றது அவ்வளோ ஈஸியே கிடையாதுன்றது அவங்களுக்கு ஏன் தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு அந்த அவேர்னஸே கிடையாது. யாருக்கு தேவையோ அதுதான் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம். எனக்கு எல்லாமே நேச்சுரலாக நடக்க போகிறதுன்றது அந்த நார்மல் டெலிவரி என்ன, நீ இந்த லேபர் பெயினை ஒரு அரை நாள் அனுபவிப்பியா, இல்லை ஒரு 2 hours இருக்குமா, இல்லை சில பேருக்கு பெயினே வரல. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து நார்மல் டெலிவரிக்கு ஒரு அந்த இது ஓப்பன் ஆகிறதுக்கு, அதாவது வந்து இந்த கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி அந்த ஒரு கான்சென்ட்ரேட் டெலிவரி டைமில் தான் அந்த பெயின், இல்லை ஒரு 2 or 3 hours தான். ஸோ இது மாதிரி வந்து ஒரு விஷயம் தெரியுது, ஆனால் அது முழுசாக தெரியல. அதுதான் இந்த இதுன்னே நம்ம சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் ஒரு விஷயம் உனக்கு தெரியும், ஆனால் அதை முழுசாக தெரியாது. முழுசாக தெரியாமல் நீ எதுலேயுமே போனீன்னா எப்படி அரைகுறையாக போவியோ அதுதான் நடக்கும். ஓகே, உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஏதாச்சும் வந்திருக்காங்களா? ஜென்சி கிட்ஸ் வந்து இப்போது சூசைடு, டிப்ரெஷன் அப்படின்னாலுமே இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க தான் அதிகமாக அந்த மாதிரி சூசைடு முடிவுலாம் எடுக்கிறாங்க. ஸோ சூசைட்லேருந்து யாரையாச்சும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்களா உங்களோட சைக்காலஜி படி? சார், எனக்கு வந்து இந்த கோவிட் டைமில் ஒன் ஆஃப் த பேஷண்ட் வந்தார். ஹி வாஸ் அன் என்ஜினியரிங் கிராஜுவேட், சிவில் என்ஜினியர். அவரோட அப்பாவும் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அம்மாவும் வந்து ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ் ரேங்க்கில் இருக்காங்க. பட் இவருக்கு வந்து என்னென்னா, இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவள் வந்து ஏதோ படிச்சுட்டு இருந்தா, சம் +1 +2ன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து காலேஜ் இன்ஜினியரிங்கில் இவர் வந்து நல்லா தான் வளர்க்கப்பட்டு போடப்படுறாரு. பட் எல்லாருக்குமே அந்த டீனேஜில் வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும் இல்லையா, சம் கைண்ட் ஆஃப் ஒரு பொண்ணை பார்த்தா அட்ராக்ட் ஆகிறது, கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் அந்த வளரும்போது இருக்குது. பட் அப்போது வந்து அவர் சட்டிலாக இருக்கார். பட் ஒன்ஸ் காலேஜில் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்டலில் போடும்போது அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தன்னை ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் அந்த வீட்டில் அந்த அம்மா அப்பாவோட இருந்து போன அந்த பயம்லாம் தெளிஞ்சுட்டு அங்கே இருக்க சர்க்கிளோட பிஹேவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த சில பேட் ஹேபிட்ஸ் வந்துடுது. ஸோ அந்த பேட் ஹேபிட்ஸில் இன்வால்வ் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் தான் தெரியுது தான் உடம்பு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தான் வர்த்லெஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போகலை, பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த அலர்ட்னஸ் வந்துடுச்சு. ஸோ அவரும் வந்து நிறைய பேரை பார்த்துருக்காரு, எப்படி
இதுலேருந்து வெளில வரலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது, அதுக்கப்புறம் மைக்ரைன் இருக்குது, இப்படின்னு மல்டிப்ளாக ஆட் ஆகுது. ப்ளஸ் ஸ்கின் இஷ்யூவும் வந்துச்சு. ஸோ அப்போ தான் என்னை மீட் பண்ணேன். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அட்டன் பண்ணும்போது தான் அவரோட மென்டல் ஹெல்த் வந்து அந்த ப்ராப்ளம்ஸும் நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து நிறைய ஹாலிஸ்டிக் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து சில விஷயத்த அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியாதனால தான் அவங்க வெளிலே வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மாவோட எப்படி அவரோட ரிலேஷன்ஷிப்பே அதுக்கு முன்னே இருந்த அம்மா கிட்ட பேசுறது வந்து இவர் தவறுகள் பண்ண அப்புறமா அந்த அம்மா கிட்ட இயல்பாக நடந்துக்கிறதே இல்லை. ஸோ அப்போ இன்னும் வந்து இந்த பேரியர் ஸ்பேஸ் ஜாஸ்தி போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம சொன்னதெல்லாம் நம்ம ரைட்லி டுக்கப் எவ்வளோ பேர் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம், அது எத்தனை பேரால் செயல்படுத்த முடியும்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கலாம். பட் அந்த பர்சன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணார். அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணார் ஒரு 6 months கழிச்சு. நான் வந்து இப்போ வந்து ஐஏஎஸ்க்காக கோர் ட்ரைனிங்கில் இருக்கேன் மேடம். மை எய்ம் இஸ் தட். அண்ட் நான் இப்போ டோட்டலி என்னோட பழைய ஹேபிட்ஸ்லேருந்து வெளில வந்துட்டேன். உங்ககிட்ட வந்து கட் ஹெல்த் சரியாயிடுச்சு, மைக்ரைன் சரியாயிடுச்சு, நான் ஐம் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அட்லீஸ்ட் அவர் ஐஏஎஸில் வந்து அவர் ரீச் ஆகுறாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேட்டரில் அவங்க பேரண்ட்ஸோட இது எல்லாம் கவர்மெண்ட் இல்லையா, ஸோ ஏதாவது ஒரு அஃபீஷியலாவது இன்னைக்கு இருப்பார். ஸோ திஸ் ஹேப்பன் இன் திஸ் கோவிட் தான் 2022 அந்த டைம்ல வந்தவர். அந்த டைம் 21ல என்கிட்ட வந்திருப்பாரு. அது மாதிரி அண்ட் நிறைய விஷயம் இருக்கு. மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தலையை தொங்க போடுவாங்க நம்ம கிட்ட வந்தாலே பசங்க தப்பு பண்ணிட்டு. பிகாஸ் அவங்களுக்கே தெரியும் தப்பு தான் பண்றோம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு என்னைக்கு அந்த தப்பு வந்து அவங்க பிசிக்கல் பாடியை அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னும் போதுதான் அந்த ஒரு சொல்யூஷன் கூட இருக்குது அப்படின்னு தெரியாத பசங்க தான் அந்த சூசைட்லாம் அட்டம் பண்ணுறது. ஏன்னா அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு பிரேக் ஆகிடுறாங்க, அவங்க இயல்பாக பேச முடியல அவங்க பண்ண தவறுகள்னால. பட் ஒரு கவுன்சிலரால் கண்டிப்பாக அவங்கள நல்லா மோல்ட் பண்ணி அது ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த யூஸ் பண்ணவங்கெல்லாம் வந்து தே டோன்ட் கோ ஃபார் சூசைட். ஸோ இது வந்து என்னென்னா எத்தனை பேர் ஓப்பன் அப் ஆவாங்கன்னு தெரியாதுன்றதுனால தான் we try to reach out to many places where the youths are there. we do awareness programs இதெல்லாம். ஸோ அது யார் லக்கியோ அது அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, ஜாலியாக தான் இருப்பாங்க. திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நான் லோன்லியாக இருக்கேன், எனக்கு இன்னும் யாருமே இல்லை, எனக்கு செத்துடலாம் போல இருக்கு, அப்படிலாம் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் அவங்களுக்கு ஏன் மேம் வருது? ஏன் வருதுன்னா அவங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது இயல்பாக இல்லை, ஃபேக்காக இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ ஒரு நல்லா வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு பர்டிகுலர் ஹேபிட் இருக்கும். அவள் போயிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றா, அங்கே வந்து மிக்ஸ்டு கல்ச்சர் வருது, ரீஜனல் வைஸ் கல்ச்சர் வருது, ஸ்டேட்டஸ் வைஸ் கல்ச்சர் வருது, ட்ரெஸ்ஸிங் டிஃப்ரெண்ட், ஃபுட் டிஃப்ரெண்ட் எல்லாம் வருது. அப்போது அந்த குரூப் மெஜாரிட்டியாக இருக்குது, இங்கே இருக்க லோக்கல் பொண்ணு கம்மி தான், இருக்கிற பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம இப்படியே இருப்போன்றது வந்து ஒரு புத்திசாலித்தனமான குரூப்பு. அவங்களோட எப்போ தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம வி வில் டாக் வித் தெம். அந்த எஜுகேஷன் வைஸ் நம்ம வந்து அதுக்குள்ளே அவங்களோட ஹேபிட்ஸ்குள்ளே நம்ம போக வேண்டான்னு ஒரு குரூப் இருக்குது, இப்பவும் இருக்குது, லக்கிலி அது இருக்குது. பட் எத்தனை பசங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் வந்து அவனை மாதிரி மாறினா தான் நான் இன்னைக்கு ஜென்ரேஷன் அவனோட கொலீக் இல்லை அவனோட ஒரு கோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கல்ல. ஸோ இங்கே தான் அந்த பிரச்சனை வருது. ஸோ அப்போ அவன் வந்து என்னவா இருக்கான்னா அவன் மனசு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் அவன் நடந்துக்கிறது இவனை ஹாப்பி பண்ணுறதுக்கு இல்லை, இவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லை, மற்றவன்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இவன் அங்கே ஒரு ஃபேக்காக இருக்கான். அப்போது அந்த ஃபேக்னஸ் வந்து எங்கே வரும்னா தன்னால் பிரேக் அவுட் பண்ணுறது வீட்டுக்குள்ளே தான் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டை இரிட்டேட்டடாக பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த கிட்ஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு நல்லதும் தெரியுது, ஆனால் சொசைட்டிக்காக தவறாகவும் நடந்துக்கிறாங்க. அப்போது தப்பான ஒரு ப்ராக்டிஸை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தால் தான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணப்படுவேன், இப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து அந்த சர்க்கிள்குள்ளே நான் போக முடியும், இப்படி அந்த சர்க்கிள்குள்ளே போனால் தான் நான் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருப்பேன், இந்த டீம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஆனால் இந்த டீம் எடுத்துருக்க கான்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, என்னோட ஒரு என்ஜினியரிங்லேயே ஒரு பர்டிகுலர் இது சப்ஜெக்டே எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்செப்ட் அவன் எடுத்துருக்கான், பட் அவனோட ஹேபிட் இதெல்லாம் நான் பண்ணால் தான் நான் அவங்ககிட்ட இருக்க முடியும். அது வந்து இவங்களா பண்ணிக்கிறது. அவன் வந்து கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான், நீயா கூட இரண்டான்னு கூட அவன் ஒன்றும் உன்னை கேட்டு கூட இருக்க மாட்டான். இவங்களா இது நல்லதும் தெரிஞ்சு தப்பும் பண்ணிவிட்டு அதுக்கு ஒன்று வந்து வீட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றது இது. பட் இது பேரண்ட்ஸால் ஆக்சுவலி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டால் திஸ் சில்ட்ரன் கேன் பிகம் டு நார்மல். எது ஆமாம் எது நிரந்தரம் அப்படின்னு ஒரு பேரண்டால் சொல்ல முடியும். பட் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ்க்கே தேவைப்படுதுங்க.
அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து தன்னோட ஓன் கிட்டு வந்து அப்பா அம்மா உறவுன்னு ஒன்று, அது ஓரளவுக்கு தான் இருக்கும். பிரதர்ஸுன்ற உறவு அது ஓரளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பார்ட்னருன்ற உறவுன்னு ஒன்று இருக்குது. பட் அதை விட மோர் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா அவங்க கிட்டு தான் வேர்ல்டில் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சன். அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்கள ஷேட்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த திங்கிங் என்ன பண்ணணும்னு தெரியாது. இது பக்கத்தில் சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் நம்மள கேவலமாக நினைப்பாங்க. நீ அப்போவே சொன்னடா, நீ ஒழுங்காகவே இல்லைடா, நல்ல ஒரு அப்பாவா இல்லை, நீ நல்ல ஒரு அம்மாவா இல்லை, நான் அப்போயே சொல்லிட்டு இருந்தேன். அவங்க நம்மளை இது பண்ணுவாங்களா, இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போனால் அவங்க நம்ம கேவலப்படுத்துவாங்களா? இந்த கிட்டு இப்போவே இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நான் இப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன்னு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. அவங்களோட மென்டல் ஹெல்த்தை ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் ரெண்டுமே சிங்க் ஆகும். இந்த கிட்டுக்கு மட்டும் நம்ம கொடுக்க முடியாது, பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஓகே மேம், ஜென்சி கிட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நானும் ஒரு ஜென்சி கிட்ஸாக இருந்து என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.